நண்டு வறுவல், கிராப் ஃப்ரை. நம்ம மாமியார் மருமகள் சமையல்ல இன்னைக்கு நம்ம நண்டு வறுவல் எப்படி சூப்பரா பண்றதுன்னு பார்க்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இது மூணுத்தையுமே பச்சையா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 10 பல்லு கிட்ட எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு அளவு எடுத்துக்கோங்க. நண்டு ஒரு 1/2 கிலோ நண்டு வாங்கியிருக்கு. நண்டு வாங்க உடனே க்ளீன் பண்ணி செஞ்சுருங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்மெல் வந்துடும். மஞ்சத்தூள் போட்டு அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, தேங்காய் ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்துருக்கலாம். கடாய் நல்லா சூடானோன்னே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானோன்னு சோம்பு போட்டிருக்கோம். சோம்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போது பூண்டு ஆட் பண்ணுறோம். கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 2 தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்குவோம். நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணிக்குவோம். உடனே நண்டு க்ளீன் பண்ண உடனே செஞ்சுருங்க, இல்லைன்னா நண்டு தண்ணி விட்டுருன்னு சொல்லுவாங்க. அதனால் நண்டு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி உடனே செஞ்சுருங்க. நண்டு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவும் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. இப்போது குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, 1 ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம பெப்பரும் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா 2 ஸ்பூனாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 1 எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு, சீரகம், சோம்பு பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. நண்டு போட்டோன்னே அதுவே லைட்டாக தண்ணி விடுது. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போது நம்ம தேங்காய் 1/4 மூடி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், இதிலே நண்டு சீக்கிரம் குக் ஆகிடும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே வெந்துடும். பார்த்தீங்களா? ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ரொம்ப புளி ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுது. பார்த்தீங்களா? நல்லா கொதிச்சு எப்படி சூப்பராக இருக்குன்னு. இந்த பச்சை வடை போனோன்னா இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ட்ரையாக நம்ம இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான நண்டு வறுவல் ரெடி. தனியாக இதுக்கான கிரேவி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் சாப்பாட்டு கூட டிஃபன் கூட செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.